பாத்தியா? Thank you. அம்மா அது பாஸ் ஆயிடுச்சியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா 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 நல்லா 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 இருமா. எந்திரடா எந்திரடா. என் தங்கம், என்ன பெத்த ஆத்தா, நல்லா இருடா. கௌரி, என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கௌரி, நீ எனக்கு எவ்வளவு பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்க தெரியுமா? இது எல்லாமே உன்னாலதான்டா. கௌரிமா, நீ என்னோட பொண்ணு இல்லடா, என் பொக்கிஷம். இப்படி ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கும் அம்மாக்கும் தேடி கொடுக்கணும்னு தான்ப்பா நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், ஜெயிச்சிட்டேன். அப்பா, அக்கா பாஸ் ஆன விஷயம் இந்த ஊர் முழுக்க தெரியணும்ப்பா. ஆமாப்பா, கண்டிப்பா நம்ம ஊர்வலம் போகணும். அப்பா, அக்காவை கூட்டிட்டு நம்ம இப்பவே ஊர்வலம் போகணும்பா. கண்டிப்பா, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்ல. இருங்க, ஊரைய கூட்டிடுறேன். என் பொண்ணு வக்கீல் ஆயிட்டா. சோமு, வண்டி எடுத்துட்டு வாடா. சுந்தரம், மாறி, எங்கடா இருக்கீங்க? ஐயா வாங்கடா. இந்த வரங்க ஐயா. எங்கடா படி, எங்கடா எடுத்து வரங்க. எடுத்து வாங்கடா. நீங்க இருங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். அக்கா, நினைச்சதை சாதிச்சிட்டேன். தாயே, நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா. ரொம்ப சந்தோஷமா. மனோஹரி, சக்தி, ஈஸ்வரி, எல்லாரும் வாங்க 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 வாங்க. கௌரிமா, கோட் எங்க? உள்ள இருக்குப்பா. ஈஸ்வரி, அக்காவை கோட் போட்டு கூட்டு வா. போ சரிங்கப்பா. போ 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 போ. ஈஸ்வரி, சீக்கிரம் போ. டேய், எங்கடா போனீங்க? சீக்கிரம் வாங்கடா. ஐயா, இந்த வரங்க ஐயா. இனிப்பு வண்டில ஏத்து. வெடி வெடிய கொடுத்து. ஆகட்டுங்க. வெடி. பொண்ணு வக்கீல் ஆயிட்டா இல்ல? ஆமாப்பா. சூப்பரா இருக்குக்கா. வாடா 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 வாடா, என் ராஜாத்தி, என் தங்கம், என் கண்ணே பற்று போட்டிருக்கேடா, என் தேவதை. ஆமா, அம்மா எங்கடா? அதானே அம்மா. அம்மா அம்மா. இத வந்துட்டேன். வா வாங்கம்மா. அண்ணக்குடி, சீக்கிரம் வா அண்ணக்குடி. சீக்கிரமா. என்ன நின்னுட்ட? வா 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 வா. அண்ணகுடி, என் பொண்ண பாத்தியா? கோட்ல எப்படி இருக்கான்னு? தங்கம். இந்த சந்தோஷத்தை உடனே ஊருக்குள்ள போய் ஊர்வலமா கொண்டாடும். வாங்க 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 வாங்க. ஐயோ, நான் வரலங்க. என்ன அண்ணகுடி, எங்க வம்சத்துல இது வரைக்கும் மழைக்கு கூட யாரும் காலேஜ் பக்கம் ஒதுங்கினது இல்ல. இந்த ஊர்ல யாருமே வக்கீலுக்கு படிச்சது இல்ல. இந்த ஊர்ல முதல் தடவை யாராவது வக்கீலுக்கு படிச்சிருக்காங்கன்னா அது என் மூத்த பொண்ணு கௌரி தான். அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அத கொண்டாட கூப்பிட்டா ஏதோ ரொம்ப பிக பண்ணிக்கிறிய. இந்த ஊருக்கே எவ்வளவு பெருமையான விஷயம். அந்த சந்தோஷத்தை நீ இல்ல முதல்ல வந்து ஊருக்கே சொல்லணும். வா 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 வா. வேணாங்க. வா வா வா. சொன்னா கேட்க மாட்டீங்களே. கௌரி, அமைச்சர் மாதிரி முதல்ல முன்னாடி ஏறு. நில்லு, முன்னாடி ஏறு. ஏறு 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 ஏறு. இல்ல சோமு, அந்த மைக்க குடுறா. இல்ல, பட்டாசு கொடுத்துடா. வெடி 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 வெடி.
மா எஸ். ப்ளீஸ் கம் இன். ம். Tell me, Siddharth, what's it? Ma, see this project. 11 floors, 2 BHK, 3 BHK, executive suite, car parking, Wow. good road, shopping complex, swimming pool, and etc. Third floor மாடியில இருந்து பார்த்தா குற்றாலத்தோட அழகு அத்தனையும் அற்புதமா தெரியும். Mom, this is my dream project. Did you like it? Yes, of course I do. ஆனா உன் ட்ரீம் ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னால உனக்கு ஒரு ட்ரீம் கேர்ள் முடிச்சாகணும் மை சன். மா முதல்ல ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்புறம் தான் ட்ரீம் கேர்ள். ஐ எம் வெரி சாரி மை சன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பொண்ணோட போட்டோ காட்டியிருக்கேன்ல. ஆமா. அந்த பொண்ணை இன்னைக்கு நேர்ல போய் பார்க்கறோம், பேசுறோம், முடிக்கிறோம். மா இந்த வம்புக்கெல்லாம் தயவு செஞ்சு என்னை இழுக்காத. நீ போய் பார்த்துட்டு வா. உனக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான். நத்திங் டூயிங். இந்த காலத்து பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு பொண்ணை ஓகே பண்றதுக்கு முன்னாடி 1008 விளக்கம் கேட்பீங்களே. உன்னோட நாள் கடத்துற தந்திரம்லாம் எனக்கு வேண்டாம். மரியாதையா என் கூட கிளம்பி வர வழிய பாரு. இப்ப மட்டும் நீ வரல, உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட நான் டெலீட் பண்ணிடுவேன். பாரு, சும்மா வளவளன்னு பேசாம கிளம்பு. நாம பார்க்க போற பொண்ணு என்னோட முக்கியமான கிளையண்டோட ஃப்ரெண்டு மகதாண்டா. பெரிய இடத்து சம்பந்தம். மா ப்ளீஸ் மா, ப்ராஜெக்ட்ல இன்னும் ஃபைனல் டச் இருக்குமா? அதெல்லாம் வந்த அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. இப்ப நீ கிளம்புற வழிய பாக்குறியா? ஷோ வக்கீலமா வச்சா விட்டுருவீங்களா? கேஸ ஜெயிக்கிற மாதிரி என்னையும் ஜெயிச்சு பழக்கப்பட்டுடுங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? ஓகே போலாம். வெரி குட். தட்ஸ் லைக் எ குட் பாய். இப்போ அம்மா ரெடி ஆயிட்டேனா, நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வந்துருவியா? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேனா? சரியா? கம் ஆன், குயிக் குயிக். செந்தில், வணக்கம் மேடம். இன்னைக்கு 2 கேஸ் தான் ஹியரிங் வருது. அதுக்கு வாய்தா வாங்கிடுங்க. ஓகே மேடம். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சித்தார்த்துக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு. அது பார்க்க போறோம். வாழ்த்துக்கள் சித்தார்த். தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். சரிம்மா. வரேன் மேடம். ஓகே. அதை எடுத்துங்க. மா வாமா போலாம். டேய் நில்லு. என்ன சித்தார்த் இது? பொண்ணு பார்க்க போறோம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கலாம்ல? மா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப எனக்கு பொண்ணு பார்க்க போறோமா இல்ல உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோமா? டேய் ரஸ்கல், படுவனி. ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா. சாரி மா. சரி வாங்கம்மா போலாம். இப்போ ஓகேவா? ஓகே. சரி வாமா. இந்தாங்க. இருந்தாலும் இந்த பாண்டிமாக்கு இவ்ளோ ஆகாதுங்க. ரொம்பதான் வாரி பூசிக்கிறா. எதுக்கு அந்த பஞ்சம் பழக்க வந்த அண்ணக்குடிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானே தெரியல. விளையிற பயிர முளையிலேயே கிள்ளி எறியாம அத வளர விட்டதுனால இன்னைக்கு அது விருட்சமா வளர்ந்து நிக்குது. அன்னைக்கு தடியால அடிச்சு விரட்டி இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே ஆளாகி நிப்பாளா? அன்னைக்கே நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். இது தடி எடுத்தாதான் அடங்குற குடும்பம்னு சொன்னேன். ஆனா ஆளாளுக்கு படி அளந்துட்டீங்க. அதான் படிப்படியா மேல ஏறி இன்னைக்கு வக்கீல் படிப்புக்கு படிக்க வச்சுட்டா. என்ன பண்றது? நம்ம வீட்டுல தான் ஒண்ணு இருக்குத. கர்ண பிரபு கொடையாளி. அள்ளி கொடுத்தா பரவாயில்ல, அச்சய பாத்திரத்துல கொடுத்துட்டா. இலவச அரிசி சாப்பிட்டு இருந்தா கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். நம்ம சாப்பிடுற அதே முதல் ரக பொன்னி அரிசி சாப்பிடறான்ல, அதான் அவ பிள்ளைங்க எல்லாம் தல தலன்னு வளர்ந்து நிக்குது. அந்த லட்சணத்தை தான் 10 வருஷமா கண்ணால பாத்துட்டு இருக்கோமே. இது வேற நீங்க வெள்ளா வரைய விலைக்கு வேற சொல்லணுமா? தபா நாகலட்சுமி, உனக்கு இருக்கிற ஆதங்கம், ஆத்திரம், ஆவேசம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா என்ன பண்றது? அந்த பீரோ சாவி பாண்டியம்மா கையில எல்லாம் இருக்கு. ஒண்ணு அந்த சாவி குத்த பறிக்கணும், இல்ல மாத்து சாவி போட்டு அபகரிக்கணும். ரெண்டையும் பண்ண விடாம கெட்டியா புடிச்சு வச்சிருக்காளே நாகலட்சுமி. என்னங்க?
நீ சொன்னிய விளையிற பயிர முளையிலே கிள்ளி இருக்கணும்னு. அப்படி செஞ்சிருந்தா அந்த பஞ்சம் புழைக்க வந்தவளால நாம பாண்டியம்மா கிட்ட விரோதத்தை சம்பாரிச்சிருக்க வேண்டியிருக்கும். அதனால இப்ப விளைஞ்ச பயிரை அறுவடை பண்ணிடுவோம். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாண்டியம்மா அந்த பஞ்சம் புழைக்க வந்தவளோட மக வக்கீலுக்கு பாஸ் ஆயிடுவான்னு ரொம்ப அலட்டிக்கிட்டால, அது நடக்காது. அவ வக்கீலுக்கு பாஸ் ஆக மாட்டான். அது எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அந்த கௌரி சரியா பரீட்சை எழுதலையா? நீங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நான் பக்கத்துல இருந்து பார்க்கலனாலும் எவன் பாஸ் மார்க் போடுறானோ அவனை சரி கட்டியிருக்கோம்ல. கௌரியோட பிஎல் படிப்போட ரிசல்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணியிருக்கேன். கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த கௌரியோட ரிசல்ட் ஃபெயில்னு வரும்பாரு. அப்படியா சொல்றீங்க? ஆ அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, ஆத்தங்கர பிள்ளையா இருக்கு 1008 தேங்காய் உடைப்பேன். ஆ முனியாண்டி, சுந்தரம், மாயாண்டி, என் பொண்ணு வக்கீல் ஆயிட்டானா? பாருங்க, என் பொண்ணு படிச்சு வக்கீல் ஆயிட்டான். இனிமே நம்ம ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் உடனே என் பொண்ணு கௌரி கிட்ட வந்து சொல்லுங்க, அவன் தீர்த்து வச்சிருவான். ஏய், வெடிக்கடா பட்டாச, குடுங்கடா லட்ட. ஏய், கார்ல வராங்க பாரு, அவங்களுக்கு லட்டு குடுறா. நம்ம சுந்தரமாட்டியபுரத்துக்கு முதல் வக்கீல் வந்தாச்சுடா. இந்த ஊர்லயே முதல் வக்கீல் என் பொண்ணு தான்டா. என் பொண்ணு வக்கீல் ஆயிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், எல்லாருக்கும் கொடுங்கடா லட்டு. என் பொண்ணு வக்கீல் ஆயிட்டா. இனிமே யாரும் கவலையப்படாதீங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவ வாதாடுவா. எல்லாருக்கும் கொடுங்கடா லட்டு. என்னடா இது? ஆ, என்னம்மா இந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணுக்கு என்னம்மா? நல்லா தானே இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? என் மூத்த பொண்ணு கௌரி வக்கீலுக்கு படிச்சு பாஸ் ஆயிட்டா. இது எங்களுக்கு மட்டும் கௌரவம் இல்ல, இந்த ஊருக்கே கௌரவம். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் தயங்காம வந்து என் கௌரி கிட்ட கேளுங்க. அவ உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பா. கவலைப்படாதீங்க. பெத்த பொண்ணு வக்கீலானதை எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாரு பாத்தியாமா? நல்ல அப்பாலம்மா. கிருத்தியா, சரிக்கா. எங்க கௌரி அக்கா வக்கீலுக்கு பாஸ் பண்ணிருக்காங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஆண்டி. தேங்க்ஸ். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. என் ஊர் மக்களே, சின்ன பொண்ணா இருக்கும் போது என் பொண்ணு கௌரி ஸ்கூல்ல தங்க மெடல்லாம் வாங்கியிருக்கா. சித்து, என்னம்மா? சரியான பந்தா பார்ட்டியா இருப்பா போல இருக்கு. சாதாரண வக்கீல் படிப்பு முடிச்சதுக்கே இந்த அலப்பறை பண்றா. இன்னும் இதை விட மேல படிச்சிருந்தானா என்னெல்லாம் பண்ணுவாளோ. டேய், ஆ, வண்டி எடு. ஆ, சரிம்மா. பட்டாசு வெடிக்கிற சத்தம்லாம் கேக்குது. டேய் சாமி கண்ணே, ஐயா, வாடா இங்க. ஐயா, உரமூட்டையில ஏத்தி விட்டுங்க. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஆமா, எனக்கு தெரியாம இந்த ஊர்ல என்னடா நடந்துட்டு இருக்கு? ஒரே வெடி சத்தமா இருக்கு. யாருக்கு என்னாச்சு? ஐயா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆ. சின்னையாவோட பொண்ணு கௌரியம்மா வக்கீலுக்கு படிச்சு பாஸ் ஆயிட்டாங்க. ஐயா, கொஞ்சம் வெளியே போய் பாருங்க ஐயா. பட்டாசு என்ன, இனிப்பு என்ன, ஊரே ஒரே கொண்டாட்டமா இருக்குங்க ஐயா. வேணும்னா நீங்களே வெளியே வந்து பாருங்க ஐயா. டேய் ஐயா, வெளில போடா.
என்னங்க எல்லாமே வெத்து வெட்டுதானா? என்னமோ வாய் கிழிய பேசுனீங்க. அந்த கௌரியோட ரிசல்ட் ஃபெயிலா வரும்னு சொன்னீங்க. கடைசியில இப்படி சொதப்பிட்டீங்களே. ஏய், என் கோபத்தை கிளறாத. என்ன பண்றேன் பாரு. அம்மா, அப்பா, அண்ணா, அத்தை, அப்பா. என்னம்மா? அப்பா அப்பா இருங்கப்பா, எல்லாரும் வரட்டும். அத்தை, அம்மா வாங்க. அத்தை, அத்தை, பெரியத்த கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா சொல்லு, என்ன விஷயம்? இருங்கப்பா இருங்கப்பா, பெரியத்த கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அப்பா, நம்ம கௌரி பிஎல் பாஸ் பண்ணிட்டாப்பா. அப்படியா? அப்படியா? ஆமாப்பா. அது மட்டும் இல்ல அத்தை, மாமா, அண்ணக்கொடி அத்தை, கௌரி, மனோகரி, ஈஸ்வரி, சங்கரி எல்லாரும் ஜீப்ல ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. பாருடா. நம்ம கௌரி வக்கீல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அசல் வக்கீல் மாதிரியே ஜீப்ல ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. பட்டாசு வெடிச்சு லட்டெல்லாம் கொடுத்து ஊரே அமர்க்கலப்படுது போங்க. நம்ம முத்துப்பாண்டி மாமா மைக்ல அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போறாரு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அத்தை. நல்லா இருக்கட்டுமா, நல்லா இருக்கட்டும். 4 பொண்ணுங்களை பெத்தவளுக்கு இப்பதான் பெருமை சேர்ந்திருக்கு. பெத்தவங்களுக்கு பெருமையே தான் பிள்ளைங்களை மத்தவங்க பாராட்டுறது தானே. நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடலமா. ஆமா ஆமா, அண்ணக்கொடி அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சு ஆம்பளைக்கு ஆம்பளையா வளர்த்து ஆளாக்கி இருக்காங்களே. உண்மைதாமா. இந்த சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி அத்தை எல்லா பொண்ணுங்களையும் படிக்க வச்சு பலத்தை ஆளாக்கி இருக்காங்க. வேல்முருகா, ஓ மாமா பொண்ணுங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கே. ஏய், இவனுக்கு வெக்கத்தை பாரு. போங்கப்பா. அத்தை, நான் கௌரிக்கு விஷ் பண்ணிட்டு வந்துறேன். வரேன். டேய், பாத்து போடா. ஆர்வத்தை பாரு அவனுக்கு. கௌரி பாஸ் ஆயிட்டாடா. கௌரி, கங்க்ராச்சுலேஷன். Thank you. மர்மனே, ஜீப்ல ஏறு. பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. மர்மனே, வண்டில ஏறு, லட்டு வாங்கிக்க. மர்மனுக்கு ஒரு லட்டு குடுமா. குடு 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 குடு. மர்மனே, அப்படியே எடு எடு. அழுப்பா, எல்லாம் உனக்கு தான். எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. திலகா, அத்தை, இன்னைக்கு கௌரி பாஸ் ஆனதுக்காக வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணு. ஆமாங்க நீ கௌரி பேரை சொல்லி நாம எல்லாம் சந்தோஷமா சாப்பிடலாம். முந்திரி திராட்சை எல்லாம் அதிகமா போடு, அப்பதான் பாயசம் நல்லா இருக்கும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு பெரியத்தன் கோவமா இருக்கீங்க? இதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்கு? ஊர்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, பாஸ் ஆகுறாங்க. அந்த அண்ணக்குடி மாவா பாஸ் ஆனா எனக்கு என்ன, ஃபெயில் ஆனா எனக்கு என்ன? யாரு பாஸ் ஆனாலும் எனக்கு பொறாமை இல்ல, வருத்தமும் இல்ல. ஆனா பயமா இருக்கு.